ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி சாஃப்டான கீ மைசூர் பாக் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் கடல மாவை எடுத்து வெறும் வானலில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் கடல மாவுக்கு 2 கப்பு சீனி, 2 கப்பு எண்ணெய், 1 கப்பு நெய், 2 கப் சீனி, 2 கப் சீனி போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு காய்ச்சிடும். ஒரு கம்பி பதம் காய்ச்சினா போதும். சர்க்கரை பாகு காஞ்சிட்ருக்கு. வறுத்து வச்சுருக்க கடல மாவை லைட்டாக சளிச்சிட்டு 1 கப் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் கடல மாவை. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. கரைச்சி வச்சுருக்க கடல மாவில் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கேன். அப்பப்போ நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றணும். ரெண்டு கப்பு எண்ணெயும் 1 கப்பு நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டி வச்சு 1 கப்பு எண்ணெயை ஊற்றி ஏற்கனவே கடல மாவு கரைச்சதுனால 1 கப்பு எண்ணெயும் 1 கப்பு நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டி வச்சு நல்லா வெந்துச்சு. சாஃப்ட் மைசூர் பாக்கு நல்லா வெந்துச்சு. சட்டியை விட்டு நல்லா சுருண்டு வர பரப்புக்கு ஒரு ட்ரேயில் ஏற்கனவே பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இந்த மைசூர் பாவை ஊற்றி 1 ஹவர் நல்லா ஆற விட்டு கட் பண்ணால் சூப்பரான பட்டர் மைசூர் பாக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் மைசூர் பாக், சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.